வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 18வது முதலமைச்சராகி பதவியேற்றார் தாவேக தலைவர் விஜய். பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் ஆளுநர் அர்லேக்கர். ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அமைச்சர்களாக புசி ஆனந்த், ஆதவர்ஜுனா, அருண்ராஜ் பதவியேற்பு. வெங்கட்ரமணன், நிர்மல்குமார் உள்ளிட்டோருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் அர்லேக்கர். ஆதவ் அர்ஜுனா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒரு தலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். ஆதவ் அர்ஜுனா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன். நன்றி. தமிழ் வாழ்க. கே.ஏ. செங்கோட்டையன் பதவியேற்கும் போது எழுந்து நின்று ஆர்வமுடன் ரசித்த விஜய். ராகுல் காந்தியிடம் செங்கோட்டையன் குறித்து நெகிழ்ச்சி தெரிவித்த முதலமைச்சர் விஜய். கே.ஏ. செங்கோட்டையன் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாடு அரசு அமைச்சராக உண்மையாகவும் உளச்சார்பின்றியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்புக்கு சட்டத்திற்கும் இணங்க அச்சம் ஒருதலை சார்பும் என்று விருப்பு வெறுப்பு விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையாக செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். கே.ஏ. செங்கோட்டையன் எனும் நான் தமிழ்நாட்டின் அரசியல் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவது தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்றி தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். இரண்டு மாதங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்ற திட்டத்திற்கு முதல்வர் கையெழுத்திட்டார் முதலமைச்சர் விஜய். சிங்கப்பெண் சிறப்பு படை மற்றும் மாவட்டம் தோறும் போதை தடுப்பு மையம் அமைக்கப்படும் என்றும் விழா மேடையிலேயே அறிவிப்பு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 மாதங்களுக்கு
500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணையிட்டுள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தும் பொருட்டு தடுப்பு மற்றும் பாதுகாப்பு யுத்திகளை முதன்மை மற்றும் ஒற்றை இலக்கை கொண்டு செயல்பட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை உருவாக்குவதற்கு ஆணையிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களை கண்டுபிடித்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் பொருட்டு அனைத்து மாநகரம் மற்றும் மாவட்டங்களில் போதைப் பொருட்கள் தடுப்பு படை அலகுகளை உருவாக்குவதை குறித்து ஆணையிட்டுள்ளார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். நான் உங்களில் ஒருவன், வறுமை என்றால் என்னவென்று எனக்கு தெரியும். மன்னர் பரம்பரையிலிருந்து வந்தவன் நான் அல்ல என்றும் விழா மேடையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேச்சு. சினிமாவில் எப்படியாவது கஷ்டப்பட்டு வெற்றி அடையணும்னு இருந்த ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பிறந்த ஒரு பிள்ளையா எனக்கும் வாழ்க்கையில் வறுமைனா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பசினா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்றும் பெரிய மன்னர் பரம்பரையிலிருந்துலாம் வந்துடல. கடந்த காலங்களில் வாங்கப்பட்ட 10 லட்சம் கோடி கடன் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். ஆட்சியாளர்கள் அரசின் கஜானாவை சுத்தமாக துடைத்து விட்டதாகவும் முதலமைச்சர் விஜய் ஆவேசம். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு. என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு I just want to take it forward from there. எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என பேசி வாக்களித்த மக்களை மீண்டும் ஏமாற்றி திசை திருப்ப வேண்டாம். மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜய்க்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தள பதிவு. கடந்த அரசு கஜானாவை துடைத்துவிட்டு சென்றதாக முதலமைச்சர் விஜய் கடுமையாக விமர்சித்த விவகாரம் நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டுமே வாக்குறுதிகளாக அளித்திருப்பதாகவும், வரம்புக்கு உட்பட்டே தமிழகத்தின் கடன் அளவு இருப்பதாகவும் மு க ஸ்டாலின் பதிலடி. இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்களின் ஒட்டுமொத்த முகம்தான் இந்த விஜய். தாவேக்கு அரசு அனைவருக்குமான அரசாக செயல்படும் என்றும் விஜய் திட்டவட்டம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றத நம்ம சமரசம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்ம டிவிக்கு அரசு கூடவே நிற்கும். உங்களுக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்களுக்கான முகம்தான் இந்த விஜயனுடைய முகம். அதுல 100% நீங்க இந்த விஜயை நம்பலாம். தாவேக்கு ஆட்சியில் ஒரே ஒரு பவர் சென்டர் தான், அதுவும் நான் மட்டும்தான். இங்கு யார் தவறு செய்தாலும் விடமாட்டேன் என்றும் முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விடமாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி, விடமாட்டான். இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர்.
இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன். இந்த விஜய் மாமாவோட குட்டி நண்பா நண்பீஸ்களுக்கு முதல் நன்றி. உங்களால் தான் இந்த வெற்றி சாத்தியமானதாக விழா மேடையில் முதலமைச்சர் விஜய் நிகழ்ச்சி பேச்சு. இன்னொருத்தவங்களுக்கு முக்கியமா நான் நன்றி சொல்லணும். அது இந்த விஜய் மாமாவோட குட்டி நண்பா நண்பீஸ். அவங்களாலதான் இது நடந்திருக்கு. உங்களுக்கு எப்படி நன்றி கடன் செய்யணும்? உங்களுக்காக உங்க ஃபியூச்சரை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எல்லா நல்ல விஷயங்களையும் உங்களுக்காக இந்த விஜய் மாமா செஞ்சு கொடுப்பான். கான்பிடண்டா இருங்க. பதவியேற்பு விழாவுக்கு பின் விழா மேடையில் இருந்தவர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட விஜய் ராகுல் காந்தியுடன் ஒன்றாக கைகோர்த்து உற்சாகம். சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள முதலமைச்சரின் இருக்கையில் அமர்ந்தார் தாவேக தலைவர் விஜய். சட்டப்பேரவை செயலாளர் ஸ்ரீனிவாசன், காவல் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பூங்கொடுத்து கொடுத்து வரவேற்பு. தமிழகத்தின் தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் தாவேக எம்எல்ஏ கருப்பையா நியமனம். சென்னை தலைமை செயலகத்தில் தற்காலிக சபாநாயகர் குறித்த கோப்பில் கையெழுத்திட்டார் முதலமைச்சர் விஜய். நாளை காலை 9:30 மணியளவில் கூடுகிறது தமிழகத்தின் புதிய சட்டப்பேரவை கூட்டம். தற்காலிக சபாநாயகர் கருப்பையா முன்னிலையில் புதிய எம்எல்ஏக்கள் பதவியேற்க உள்ளதாக தகவல். முதலமைச்சர் விஜயின் முதன்மை செயலாளராக சுகாதாரத்துறையில் கூடுதல் செயலாளராக இருந்த செந்தில்குமார் நியமனம். இரண்டாவது தனி செயலாளராக ஆதி திராவிடர் நலத்துறையில் இருந்த லட்சுமி பிரியா நியமனம். அமைச்சர்கள், தனி செயலாளர்கள் மற்றும் மூத்த செயலாளர்களுடன் முதலமைச்சர் விஜய் முக்கிய ஆலோசனை. முதலமைச்சராக பதவியேற்றதை அடுத்து அரசு நிர்வாகம் மற்றும் அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்ததாக தகவல். சிஎம்ஓ தமிழ்நாடு என்னும் எக்ஸ் தள பக்கத்தில் முதலமைச்சர் விஜய் புகைப்படம் பதிவேற்றம். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றதை அடுத்து நடவடிக்கை. கூடிய விரைவில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் அதிமுக கூட்டணி அமைக்கும். பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற பின்னர் லால்குடி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் லீமா ரோஸ் திட்டவட்டம். விஜய் முதல்வர் வந்திருக்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வாப்புல. நன்றி, வாழ்த்துக்கள். இல்ல, கூட்டணி தான். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ள விஜய்க்கு பிரதமர் மோடி வாழ்த்து. மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் வகையில் மாநில அரசுடன் மத்திய அரசு இணைந்து செயல்படும் என்றும் பதிவு. தமிழகத்தின் புதிய முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு இலங்கை அதிபர் திசாநாயக்க வாழ்த்து. தமிழ்நாடு இலங்கை இடையிலான உறவு மிகவும் நீண்ட பாரம்பரியம் கொண்டது என்றும் எக்ஸ் தள பதிவு. முதலமைச்சர் விஜய்க்கு நடிகர்கள் ராகவா லாரன்ஸ், அருண் விஜய், பிரகாஷ்ராஜ் உள்ளிட்டோர் வாழ்த்து. முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரும் விஜய்க்கு வாழ்த்து.
பதவியேற்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்தை முந்திக் கொண்டு வந்தே மாதரம், ஆண்டவன் மீது உறுதியிட்டு உள்ளிட்ட மாற்றங்களுக்கு அரங்கேறிய பதவியேற்பு விழா. வந்தே மாதரம் பாடலுடன் தொடங்கிய முதலமைச்சர் பதவியேற்பு விழா. தொடர்ந்து தேசிய கீதம் மற்றும் தமிழ்த்தாய் பாடலுடன் தொடங்கிய விழாவில் அனைவரும் எழுந்து நின்று மரியாதை. We humbly request all of you to kindly rise up for the national song Vande Mataram, followed by national anthem, followed by Tamil Thai Vaalthu. Vande Mataram, Vande Mataram, Sujalam Sufalam, Malayaj Sheetalam. முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் மூன்றாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டதற்கு திமுக கண்டனம். முதல் நாளிலேயே தமிழ்த்தாய்க்கு நேர்ந்த இழிவு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் நேர்ந்த அவமானம் என்றும் பதிவு. பதவியேற்பு விழாவிற்கு வெள்ளை நிற சட்டை, கருப்பு நிற பேண்டில் வருகை தந்த விஜய். தலைமை செயலாளர் சாய்குமார், டிஜிபி சந்தீப் ராய் ரத்தர் உள்ளிட்ட அதிகாரிகள் விஜய்க்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து. The Chennai Silks in Mega Summer Sale.